பெசன்ட் நகர் பீச்சில் சாப்பிட்டு ரொம்ப நாளா ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு எதனா சாப்பிடலாம் சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஒரு பேனர்ல 29 ரூபாய்க்கு நாங்க பர்கர் தரோம் சொல்லிட்டு போர்டு போட்டுருந்தாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம கேஜிஎஃப் பிரியாணி ஓனர் உட்காந்துட்டு இருந்தாரு. அந்த விஷயம் நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன். ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த மினி பர்கரை வாங்கியாச்சு. பார்க்கும்போது செம்மையா இருந்தது. சரி சாப்பிடுறோம் சொல்லிட்டு அதுக்கு மேல சாஸை ஊத்தி எடுத்து ஒரு பைட் வச்சோம் பாருங்க. எப்பா டேஸ்ட் உண்மையிலே பக்காவா இருந்தது. இவங்க கிட்ட பர்கர் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட டிஷ் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டில வச்சிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்களா பப்ஸ்ல கூட லெக் வச்சு கொடுக்குறாங்க. பார்க்கும்போது செம்மையா இருக்கு. ஒரு காலத்துல பெசன்ட் நகர் பீச்சில் மீன் சுண்டல் பஜ்ஜி தான் வித்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா ஏகப்பட்ட டிஷ் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இறங்கி இருக்கு. எல்லா கடையிலும் பார்க்கும்போது செம்மையா இருக்கு. சரி சாப்பிடுறோம் சொல்லிட்டு அதை எடுத்து ஒரு கடி காய்ச்சணும். எப்பா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. இவங்க சாப்பிட மக்ருனின்னு ஒரு டிஷ் ஒன்று இருக்குங்க. அதை சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. அதுக்குள்ள சிக்கன்லாம் வச்சு கொடுத்தாங்க. சாப்பிடும்போது பிரமாதமா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட ஒரு சிக்கன் பப்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அதையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நார்மலா தான் இருந்தது. என்ன பெசன்ட் நகர் பீச்சில் இந்த மாதிரி பப்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல. இந்த சீட் மீல் ஷாப் ஓபன் பண்ணி 1 இயர் கிட்ட ஆச்சு. அதனால அப்படியே உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு நாங்க கிளம்பிட்டோம்.